எதுவுமே சரியில்லை, எங்க அண்ணன் வந்தா நொட்டிருவாருன்னீங்களே, நொட்ட சொல்லுங்க இப்போ. அறுத்து தள்ளிருவாரு. எங்க காணோம்? இப்போ ஸ்டேஜ் போட்டு உட்காந்து நீங்க அப்பவே சரி பண்ணியிருக்கணும். அப்படின்னா அதுக்கு தானே நீ வந்திருக்க. அறுத்து இப்ப தள்ளு. இருக்கிற எந்த பிரச்சனையும் பேச துப்பு கிடையாது. இப்போ உட்காந்து பேப்பரை பார்த்து பேசுறதுலயே ஸ்பெல்லிங் மிஸ்டேக். எவனாவது மயக்க தூக்கிட்டு வந்தா ஓடி போயிடுறது. கவர்ச்சியில மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க, கவர்ச்சின்னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன அப்படின்னு ஒரு பாஸ் விடுறீங்க. அந்த கேப்ல நாங்க என்ன ஃபீல் பண்ணிக்கணும்னு அதையும் நீங்க தெளிவாவே சொல்லி இருக்கலாம் சிஎம் சார். நீங்க இப்போ தமிழ்நாட்டோட சிஎம், நீங்க சும்மா ஏதோ எதிர்கட்சியோ இல்ல ஏதோ இப்ப புதுசா ஆரம்பிச்ச கட்சியோட தலைவரோ கிடையாது. நீங்க மாநிலத்தோட முதல்வர். அப்ப உங்க பேச்சுல நீங்க கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாமே இனி நீங்க மக்கள் கிட்ட யார் அப்படின்றத உங்களை தெளிவா காட்டக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது உங்களுக்கு மனசுல நிக்கணும். அப்புறம் நல்லா வருது வாயில அப்படின்னு வேற சொல்றீங்க, எனக்கு புரியல. அப்போ நீங்க வழி நடத்துறதுனாலதான், நீங்க இந்த மாதிரி எல்லாம் கைட் பண்றதுனாலதான், நீங்க சொல்லி கொடுத்துதான் ரூட் மாஃபியால இருக்கிற உங்களோட சப்போர்ட்டர்ஸ் இல்ல உங்களோட டிவிகே சப்போர்ட்டர்ஸ் சொல்லிட்டு ஃபேக் ஐடிஸ்ல சோசியல் மீடியால சுத்திட்டு இருக்கவங்க அசிங்கமா கமெண்ட்ஸ்ல பேசிட்டு இருக்காங்களா, ஃபேக் நியூஸஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்களா, அதுதான் நீங்களும் இப்ப பண்றீங்களா? நீங்க அதை வந்து அந்த இடத்துல பாஸ் கொடுத்துட்டீங்க, நல்லா எனக்கு வாயில வரும்னு கேக்குறீங்க. ஒரு சிஎம் பேசுற பேச்சா இதெல்லாம்? அப்போ இதுதான் உங்களோட ஃபாலோவர்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா? அதுக்கெல்லாம் மூல காரணம் நீங்க தானா? அப்போ உங்களுக்கு நீங்க வந்து ஆட்சி மட்டும் செய்யுங்க, உங்களை எதிர்த்து பேசுறவங்க எல்லாம் செய்யறவங்கள நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றீங்களே, எப்படி சோசியல் மீடியால அபியூசிவா பேசி ஃபேக் நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி, தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம மத்த மாநிலத்திலயும் மத்த மாநிலங்களோட மொழியிலயும் ஃபேக் நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி, இதுதான் அவங்க பாத்துக்கிற லட்சணமா? இதை நீங்க என்கரேஜ் பண்றீங்களா? அப்போ ரோட்ல இறங்கி உங்களுக்கு நாங்க ஓட்டு போட்டோம்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்களே, விவசாயிகளும் போராடிட்டு இருக்காங்களே, அவங்க எல்லாம் யாரு சிஎம் சார்? அவங்க என்ன வானத்துல இருந்து குதிச்சு வந்த ஏலியன்ஸா? அவங்க எல்லாம் மக்கள் கிடையாதா? தமிழ்நாட்டோட மக்கள் கிடையாதா? உங்களை நம்பி இருக்கிறவங்க கிடையாதா? நீங்க எங்களுக்கு சரியான ஆட்சியை மட்டும் கொடுங்க, உங்களை விமர்சிக்கிறவங்கள நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு மக்கள் சொல்றாங்கன்னு சொல்றீங்க. மக்கள் யாரும் சொல்லலைங்க, உங்களை கேள்வி கேட்கிறாங்க சிஎம் சார். ரோட்ல இறங்கி போராடுறாங்க, உங்களை பாக்குறதுக்காக முயற்சி பண்றாங்க. நீங்க வாயை திறந்து பிரஸ் மீட் கொடுங்க சிஎம் சார் அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு காதுல கேட்கலையா, இல்ல அப்ப மட்டும் நீங்க காதை மூடி வச்சுக்கிறீங்களான்னு தெரியல. உங்களுக்கு இன்னைக்கு பேசுறதுக்கான ஸ்கிரிப்டை யார் கொடுத்தாங்க, இதெல்லாம் பேசுங்க அப்படின்னு உங்களுக்கு யாரு கைட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு சிஎம்மா நீங்க இதை பேசுனது சரியான விஷயம் கிடையாது. அது யாரோட ஆதரவாளரா வேணா இருக்கலாம், நான் திமுக ஆதரவாளரா இருக்கலாம், ஏடிஎம்கே ஆதரவாளரா இருக்கலாம், என்டிகே ஆதரவாளரா இருக்கலாம். ஆனா இத கேள்வி கேட்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்கு. ஏன்னா நீங்க எனக்கும் சேர்த்துதான் முதல்வர் அப்படிங்கிறதுனால நான் இதெல்லாம் கேட்கிறேன். நம்மளும் இதெல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு பார்த்தோம்னா சத்தியமா பேசாம இருக்க முடியல. நம்ம முதலமைச்சர் திரு விஜய் அவர்களோட ஸ்பீச்சை வந்து பார்த்தேன், ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. நிறைய பேரோட வீடியோஸ் பார்த்தேன், நிறைய பேர் அதிருப்தியை தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா அதெல்லாம் கிடையாது. நான் அவர் வீடியோவை பார்த்த உடனே எனக்கு இதுதான் தோணுச்சு. இதுதான் என்னோட ஆனஸ்ட் ரியாக்ஷன். விஜய் அவர்களே, நீங்க வந்து இன்னும் வந்து கட்சி தலைவரோ இல்ல வெறும் ஆக்டரோ கிடையாது. நீங்க தான் இப்ப வந்து எல்லாரும் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு நியமிச்ச சிஎம். நீங்க அதை உணர்ந்து தான் பேசுறீங்களா அப்படிங்கிறது வந்து உங்க ஸ்பீச்ல வந்து தெரியல. மவுத் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். ஸோ நீங்க வந்து உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் வந்து உங்க வாய் வழியா தான் வந்து வெளியில வரணும். நீங்க முக்கியமான பிரச்சனைகள் எதையுமே வந்து அட்ரஸ் பண்ணல. நாளுக்கு நாள் அவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னும் வந்து டிஎம்கே ஒரு தீய சக்தி, தூர சக்தி, தூர்ந்த சக்தி, என்னை பார்த்தா ஒரு கவர்ச்சி நடிகை மாதிரி இருக்கா, இந்த மாதிரி இல்லாம பேசுறது. அதாவது எல்லாரும் தேர் வாட்சிங் க்ளோஸ்லி. முன்ன மாதிரிலாம் கிடையாது. மக்கள் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ்லி வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாரும் தற்குறிகள் கிடையாது. நிறைய சென்சிபிள் பீப்புளும் சேர்த்து தான் ஓட்டு போட்டிருக்காங்க. பட் அவங்க எல்லாரும் தற்குறிகள் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறது வந்து உங்க கையில இருக்கு. இப்போ அண்ணாமலை மாதிரி படிச்ச ஆளுங்களுக்கு வந்து வாய்ப்பு வரல, வாய்ப்பு கொடுக்கல. டிஎம்கே ஏடிஎம்கே வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு தான் வந்து அந்த வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. நானும் வந்து உங்களுக்கு ஆதரவா 2 வீடியோ போட்டேன். நீங்க வந்து வந்திருக்கீங்க, உங்களை என்கரேஜ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும்னு. அந்த நம்பிக்கையை வந்து வீண் போகாம இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா, மெச்சூர்டா, இன்டெலெக்சுவலா இருங்க. நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். திருச்சியில பேசின முதலமைச்சர் விஜய் அவர்கள் தாவேகா கட்சியின் தலைவரா அதை மட்டும்தான் பேசினாரு. அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டோட சிஎம்மா பேசின மாதிரி எனக்கு தெரியல. லா அண்ட் ஆர்டர் பத்தி பேசினாரா? பேசல. ஃபியூல் ஹைக் பத்தி பேசினாரா? பேசல.
கேஸ் விலை உயர்வு பற்றி பேசினாரா, அதை பத்தியும் பேசல. அவர் பதவி ஏற்று கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆச்சு. இந்த 2 வீக்ஸ்ல எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்புன்னு கிட்டத்தட்ட 40 உயிர்கள் போயிருக்கு. அதை பத்தி ஏதாவது அட்ரஸ் பண்ணாரா, அதை பத்தி பேசல. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து தமிழ்நாட்டை பாய்காட் பண்ணிட்டு ஆந்திரா நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதை பத்தி ஏதாவது அட்ரஸ் பண்ணாரா, அதை பத்தியும் பேசல. மின்வெட்டு குறித்து பேசினாரா, அதை பத்தி பேசல. கோவையில சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட விஷயம் பத்தி பேசினாரா, அதை பத்தி பேசல. அவர் எப்பயுமே திமுக எதிர்ப்பு அரசியல் மட்டும்தான் பண்றாரே ஒழிய ஒரு தமிழ்நாட்டோட சிஎம்மா அவர் பேசல. அதாவது ஒரு கட்சி பதவியேற்று, ஒரு முதலமைச்சரா பதவியேற்று அவங்க வந்து இஷ்யூஸை வந்து சரி பண்றதுக்கு கிட்டத்தட்ட 1 மாசம், 6 மாசமோ 1 வருஷமோ ஆகலாம். அதெல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம். அதை விட்டுட்டு இப்ப வரைக்கும், அதாவது கரூர் விஷயத்துல ஆரம்பிச்சு, கரூர் விஷயத்துல ஒரு பிளேமிங் பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் திமுக எதிர்ப்பு அரசியல் மட்டும்தான் பண்றாரு ஒழிய, பிளேமிங் பாலிடிக்ஸ் மட்டும் தான் பண்றாரு ஒழிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து எதுக்கும் பேசின மாதிரி எனக்கு தெரியல. சிஎம் சார், எத்தனை நாளைக்கு இதை பண்ணிட்டு இருக்க போறீங்க? எவ்வளவு நாளைக்கு இந்த பிளேமிங் பாலிடிக்ஸ் பண்ண போறீங்க? எப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தமிழ்நாட்டோட சிஎம்மா இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ண போறீங்க? சொல்லுங்க. இவங்க பேசினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி அப்டேட்டுக்கு சினி ஸ்டாட்டிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.